எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம படிக்க போற கதை பேரு தி க்ரோ அண்ட் த பீகாக். இந்த கதையை எழுதினது ஜோ ஃபர்னிஹாக் அப்படிங்கிறவங்க. க்ரோனா காக்கா, பார்த்துட்டீங்களா? காக்கான்னு கத்திட்டு இருக்கோம்ல நம்ம ஊர்ல, அது காக்கா. அப்புறம் பீகாக்னா மயில். அண்ட் த பீகாக், இவங்க ரெண்டு பேருக்கு என்ன நடக்க போகுது? தி க்ரோ அண்ட் த பீகாக். There was once a crow who lived in the woods. ஸோ இந்த க்ரோ வந்து சிட்டி மாதிரி நம்ம ஊர் மாதிரி இல்லை, அது வந்து ஒரு காட்டில் இருக்கு. இந்த க்ரோ ஒரு காக்கா. க்ரோ வாஸ் ஹாப்பி வித் இஸ் லைஃப் அண்ட் நெவர் வாண்டட் ஃபார் எனி திங். ரொம்ப ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்திருக்கு. அன்டில் ஒன் டே க்ரோ saw a dove. டவ்னா நம்ம புறா இருக்குல்ல, புறா மாதிரி ஒரு பேர்டை பார்க்குது. மாடப்புறான்னு சொல்லுவாங்க. ஒரு டவ் பார்க்குது. ஷி வாஸ் கூவிங் சாஃப்ட்லி ஃப்ரம் ஹர் நெஸ்ட். ஒரு புறா, வெள்ளையா வெள்ளை புறான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த புறா வந்து அதோட நெஸ்ட்னா என்ன, கூடு, பறவை கூடில் உட்காந்து கூன்னு ஏதோ கத்திட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே என்னாச்சு? தட் பேர்ட் இஸ் so beautiful and her cooing is so soothing, thought the crow. Her bright feathers make mine seem so dull, and who would want to listen to my loud caw caw? ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்த இந்த காக்கா வந்து இந்த டவ் பார்த்ததுக்கப்புறம், அது எவ்வளோ அழகாக இருக்குது, அதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஃபெதர்ஸ்லாம் இருக்குது, அது பாடுறதே அழகாக இருக்குது, கூ பண்ணுறதுலாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் யாராவது என்னோட குரலை கேட்பாங்களா? கான்னு நாங்கள் லவ்டாக கத்தும்போது யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். Crow flew up to the dove and said, "You're so beautiful. You must be the happiest bird alive." ஸோ அந்த மாடப்புறா கிட்ட போய் க்ரோ காக்கா போய் சொல்லுது, "பா, நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ தான் உலகத்திலேயே பயங்கர ஹாப்பியாக இருக்கிற ஒரு க்ரீச்சர்னு நினைக்கிறேன், கரெக்ட் தானே?" அப்படின்னு கேட்குது. "I thought I was happy," said the dove, "until I heard the nightingale sing. His singing is so magnificent. It makes my cooing sound plain. Nightingale must be the happiest bird in the world." ஸோ காக்கா வந்து இப்படி போய் மாடப்புறா கிட்ட சொன்னோன்னே, மாடப்புறா சொன்னது, "அப்படிங்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கூட அதான் நினச்சிட்டு இருந்தேன். நான் தான் உள்ளதுலேயே ஹாப்பியஸ்ட்டு, என்னோட வாய்ஸ் தான் சூப்பர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு நைட்டிங்கேல் நம்ம குயில் பாடுறது கேட்டால் என்னோடது வந்து அப்படியே அவ்வளோ பிளாண்டாக ரொம்ப பிளெயினாக இருக்குது என்னோட வாய்ஸ் எல்லாம். நைட்டிங்கேல் தான் உள்ளதுலேயே ஹாப்பியஸ்டான பேர்டுன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு மாடப்புறா சொல்லுது. இப்போ உடனே நம்ம க்ரோ என்ன பண்ண போகுது? That night, Crow went to hear the nightingale's beautiful song. ஸோ நைட் ஆன உடனே திரும்பவும் இந்த குயில் பாடுது. அதை கேட்கறதுக்கு நம்ம க்ரோ போகுது, அதான் காக்கா. "Your singing is so magnificent," said the crow. "You must be the happiest bird alive." இந்த நைட்டிங்கேல் கிட்ட போய் சொல்லுது, "செம்ம தூளாக இருக்கு உன்னோட வாய்ஸு, செம்ம ஹாப்பியான பேர்டில் நீ" அப்படின்னு கேட்குது. "I thought I was happy," said the nightingale, "until I met Cockerel. Every morning his call is heard across the land. Yet my song is heard by only a few in the night. Cockerel must be the happiest person in the bird in the world." Cockerelனா நம்ம சேவல், நம்ம ஊரில் சேவல், ரூஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ நைட்டிங்கேல் சொல்லுது, "நான் கூட நல்லா தான் பாடுறேன், ஆனால் நான் பாடுறது வந்து நைட்டில் சிலர்லாம் கொஞ்சம் கேட்பாங்க. ஆனால் இந்த ரூஸ்டர் சேவல் இருக்கே, கொக்கரக்கோன்னு கத்தும்போது லேண்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படின்னு தூங்கி எழுந்திருப்பாங்க. அப்போ அவனுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். சரி, நாம் கத்தினதுக்கு அப்புறமா தான் எல்லாரும் எழுந்துக்கிறாங்கன்னு எவ்வளோ பெருமையாக இருக்கும். ஸோ ஐ திங்க் அந்த ரூஸ்டர் தான் உள்ளதுலேயே ஹாப்பியஸ்ட் பேர்ட்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த குயில் சொல்லுது. The next morning, Crow flew to the farm to meet the cockerel. ஸோ ஒரு சேவலை மீட் பண்ணுறதுக்கு ஒரு வயலுக்கு போகுது, ஃபார்ம் லேண்டுக்கு போகுது. "Cock-a-doodle-doo" அப்படின்னு நம்ம சேவல் கத்து. "Your call is so famous," said the crow. "You must be the happiest bird alive." நீ கத்துறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், அது எல்லாருக்குமே அது பிரசித்தமானது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கு. அது நினைச்சாலே உனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல, நீ தான் ஹாப்பியஸ்ட் பேர்ட், சொல்லு. "I thought I was happy," said the cockerel, "until I met the swan." ஸ்வான்னா அன்னப்பறவையை பார்க்குற வரைக்கும் நான் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இல்லை, "The swan spends all day swimming on the cool river. Well, I must live on this dusty and hot farm. Swan must be the happiest bird in the world." இப்போ அன்னப்பறவை தான் அப்படின்னு சொல்கிறோம். யாரு? நம்ம சேவல். அன்னப்பறவை பார்த்தியா, அப்படியே ஜாலியாக அந்த ரிவர் இருக்குல்ல, ரிவர்னா ஆறு, ஆறு நதி, அதில் அப்படியே ஜாலியாக அப்படியே ஸ்விம் பண்ணிகிட்டே இருக்கும், அப்படியே அதுலேயே நீந்திகிட்டே இருக்கும்.
எனக்கு பாரு, நான் இங்க தூசும், புழுதியும் சேர்ந்த இந்த வயல்ல தான் எப்பயுமே இருக்க வேண்டியிருக்கு. எனக்கு என்னவோ அன்னப்பறவை தான் உள்ளதிலேயே ஹேப்பியஸ்ட் பேர்டுன்னு தோணுது. இப்ப நம்ம க்ரோ யார்கிட்ட போவான்? திரும்ப இப்ப நம்ம ஸ்வான் கிட்ட போகுது. Crow flew to the river to see the swan. Your river is a beautiful place to live. You must be the happiest bird alive. நீ இருக்கிற இடமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப காமிங்கா இருக்கு. அப்ப நீ தான் ஹாப்பியஸ்ட் பேர்டா இருப்ப. கரெக்ட் தானே? அப்படின்னு அன்னப்பறவை கிட்ட கேக்குது. I thought I was happy, but then I met peacock. நான் மயில மீட் பண்ற வரைக்கும் தான். அது வரைக்கும் நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன். நான் தான் உள்ளதுலயே ஹாப்பியஸ்ட் பேர்ட்னு. இல்ல. Peacock wears a crown of a majestic king and his feathers sparkle like jewels. Next to him, I'm so ordinary. என்னை விட அந்த மயிலை நினைச்சு பாரு. மயிலுக்கு தலையில கொண்டை இருக்கும்ல, அந்த கொண்டை என்னன்னா அப்படியே ஒரு ராஜாவோட கிரீடம் மாதிரி இருக்கு. அவனோட தோகை, மயிலோட தோகைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தோகையெல்லாம் அவ்வளோ அழகா இன்னும் அப்படியே வைரமும் வைடூரியமும் இருக்கிற மாதிரி ஜுவல்லரிலாம் இருக்கிற மாதிரி இருக்கு. அவனோட கம்பேர் பண்ணும்போது நான்லாம் ஒண்ணுமே இல்லை. Peacock must be the happiest bird in the world. அவ்வளோ அழகா இருக்கிறதால பீகாக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். Crow couldn't wait to meet the peacock. என்னடா அது எல்லாரும் இதையே சொல்றாங்க, போய் பார்க்கலாம். At first he had trouble seeing over the huge crowd that had gathered around. But when the crowd finally left, crowd hopped over to take a closer look. Ooh, beautiful. So அந்த crow பார்க்க போலான்னு போகும்போது அங்க அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பேர் வந்திருக்காங்க அந்த பீகாக்கோட அழகை பார்க்கறதுக்கு. அப்புறம் எல்லா கூட்டம்லாம் கலைஞ்சதுக்கப்புறம் பீகாக் கிட்ட போய் பேசுது க்ரோ. ஓ வாவ், யூ ஆர் ட்ரூலி தி கிங் ஆஃப் பேர்ட்ஸ். யூ மஸ்ட் பி த ஹாப்பியஸ்ட் பேர்ட் அலைவ். சரி, உனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும்ல. நாம தான் இருக்கிற பேர்ட்ஸ்லேயே பறவைகள்லாம் நாம தான் ரொம்ப அழகாக இருக்கோங்கன்னு உனக்கு ஹாப்பியாக இருக்கும்ல. Peacock sighed and said, I was once happy. I used to call to the monsoons from high on the tree. But then the emperor put me in the cage so his people can admire my beauty. நான் கூட அதான் நினைச்சேன். நாம கத்தினாதான் மழை வரும் அப்படிலாம் நினைச்சேன். ஆனா எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, என்ன ஒரு கூண்டுக்குள்ள போட்டு ஒரு காட்சி பொருள் மாதிரி ஆக்கிட்டாங்க. எல்லாரும் வந்து என்ன பார்க்குற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு ஃப்ரீடமே இல்லை. எனக்கு சுதந்திரமா எல்லாத்தையும் பறந்து போகவே முடிய மாட்டேங்குது. ஒரு கூண்டுக்குள்ளேயே நான் இருக்கேன். Peacock looked at the sky. Every day I see the crows flying free. And all I want to be is a crow. நான் என்னோட கேஜ்குள்ளேருந்து கூண்டுக்குள்ளேருந்து நான் பார்ப்பேன், ஸ்கையில் வானத்தை பார்ப்பேன். பார்த்தா அந்த காக்காலாம் அவ்வளோ ஜாலியாக பறந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு இருக்கும்போது நான் நினைப்பேன், நம்ம ஒரு காக்காவாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஐ திங்க் யூ க்ரோ மஸ்ட் பி த ஹாப்பியஸ்ட் பேர்ட் அலைவ். அப்போ யார்? அந்த பீகாக் சொல்லுது. நீ வந்து என்ன கேட்குறியே, எனக்கு தெரியும் நீ தான் உள்ளதுலேயே ஹாப்பியஸ்ட் பேர்டாக இருக்கணும். ஏன்னா ஜாலியாக சுதந்திரமாக பறந்துட்டு இருக்க நீ. எவ்வளோ ஹாப்பி நீ. உனக்கு யாருமே கூண்டுக்குள்ளெல்லாம் வைக்கல. உனக்கு எங்கே போகணும்னு தோணுதோ அங்கே போகிற நீ தானே ஹாப்பியஸ்ட் பேர்ட். Crow flew back to the woods, feeling content with his dark feathers and shrill call. He knew for certain that he was happy with his life, and now all he wanted was to share his happiness in whatever way he could. ஒரே சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்குல்ல இந்த புக்கு. அவன் வந்து உடனே திரும்ப உட்ஸுக்கே போயிட்டான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். என்னோட வாய்ஸை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன். பார்த்தியா, நான் இதை மறந்தே போயிட்டேன் பாரு. என்னோட வாய்ஸை பற்றி கவலைப்பட்டேன், நான் கருப்பாக இருக்கேன்னு கவலைப்பட்டேன். ஆனால் எல்லாரும் எல்லா இடங்கள்லையும் பறந்து திரியதை நினச்சி புறாமப்படுறாங்க. அதை நினச்சி நான் ஹாப்பியாக இருக்கணும்ல. ஸோ எல்லாருக்கும் நல்லது நான் இது பண்ண போகிறேன். என்னால் எந்த நல்லது செய்ய முடியுமோ அது மட்டும் செய்ய போகிறேன். அதை விட்டுட்டு நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு என்னையே கொஷின் பண்ணிக்க போகிறதில்ல. ஐ எம் ஹாப்பி வித் ஹூ ஐ ஆம் அப்படின்னு அந்த காக்காவும் சொல்லுது. அதுதானே முக்கியம். ஐயோ எனக்கு இது இல்லையே, அவளுக்கு ரொம்ப லாங் ஹேர் இருக்கே, அவளுக்கு நிறைய, அவள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காள். எல்லாருமே பியூட்டிஃபுல் இன் தியர் ஓன் வே. ஸோ அதெல்லாம் ஒன்றும் மற்றவங்கள பார்த்துட்டு அவங்கள மாதிரி இருக்கலாமே இவங்கள மாதிரி இருக்கலாமே எல்லாம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் இதே மாதிரி இன்னொரு கதை படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், த வெரி மிக்ஸ்ட் அப் கெமிலியன். அந்த கதை நான் படிக்கலைன்னா நான் இன்னொரு வாட்டி படிக்கிறேன். சரியா? பி ஹாப்பி. அடுத்த கதையில் பார்ப்போம்.